எல்லா வருஷமும் நியூ இயர் வருது கரெக்டா? எல்லா நியூ இயருக்கும் வந்து சூப்பரா ரெசல்யூஷனா எடுக்கிறோம். ஆனா எதுவும் பண்றதே கிடையாது. இந்த ரெசல்யூஷன் எதுவுமே எடுக்க தேவையில்ல. ஒன்னே ஒன்று சொல்லி ட்ரை பண்ணுங்க. ஒரே ஒரு ஹேபிட் குவிட் பண்ணிட்டு வேற ஒரு ஹேபிட் ரீப்ளேஸ் பண்ணுங்க. இது மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கை மாறணும். கேளுங்க, இது ஏன்னு சொல்றேன் நான். ஒரு செயின் ரியாக்ஷன் ஆஃப் சக்சஸ் ஒன்று இருக்குங்க. உதாரணத்துக்கு, நான் புக் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் வச்சுக்கோங்களேன். இந்த புக்கு நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா நான் புக்கு படிக்கிறேன். படிக்கும்போது நான் ஃபோன் எடுத்து பார்ப்பேன், அப்படியே புக்கை வச்சுருவேன், இதுக்குள்ள போயிடுவேன், நார்மல் லைஃப் மாறிடுது. நான் இந்த புக்குள்ள வரணும்னா இதை குவிட் பண்ணணும். இந்த குவிட் பண்ணாதான் இது உள்ள வர முடியும். அப்போ நான் படிச்சுட்டே இருக்கும்போது நான் இது ஃபுல்லாக மறந்துடுறேன். அப்போ இதை நான் ஸ்டாப் பண்றதுனால இது முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்னு கேள்வி வருது. அடுத்து நான் எதையும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒர்க் பண்ணும்போது அடுத்த ஒரு தாட் வருது, ஓ சூப்பரா இருக்கே, அப்போ இன்னொரு புக் படிக்கலாம். அப்போ என்ன பண்றேன், இன்னொரு புக் எடுத்து படிக்கிறேன். இன்னொரு புக் படிச்சதுக்கு அப்புறமா நான் டெவலப் பண்றேன். சூப்பரா இருக்கு, ஓகே கிளம்ப நெட்ஒர்க் பண்ண போகலாம். போய் 10 பேர் பேசுறோம், நெட்ஒர்க் பண்றோம், வேல்யூ இன்க்ரீஸ் பண்றோம். அப்படியே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு பேட் ஹேபிட்டை குவிட் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்தடுத்து ஒரு செயின் ரியாக்ஷன் இருக்குது. பாத்தீங்களா எப்படி வந்து ஒரு சின்ன ஆட்டம் பம்பார்ட் பண்ண உடனே ஒரு நியூக்ளியஸ் மிசைலா மாறுதோ, அதே மாதிரிதான் ஒரு செயின் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். எப்பன்னு பாத்தீங்கன்னா, தப்பான ஹேபிட்டை ரிமூவ் பண்ணிட்டு நல்ல ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான். ஸோ ஒன்னைய யோசிக்கிறீங்க, இந்த நியூ இயருக்கு வந்து நீங்க 10 விஷயம் பண்ண தேவை பெஸ்டா, ஒரு கெட்ட விஷயத்த ரீப்ளேஸ் வித் சம்திங் குட். இது மட்டும் ட்ரை பண்ணுங்க. நான் சிம்பிளாவே சொல்லிட்டேன், இதுலயே காமிச்சிட்டேன் உங்களுக்கு. இதை யூஸ் பண்றதை குறைச்சிட்டா மட்டுமே வாழ்க்கையில நீங்க 90% பெட்டரா ஒர்க் பண்ணலாங்க. இதுல என்னங்க பண்றீங்க, இந்த போன் வச்சுன்னு இன்ஸ்டாகிராம் பாக்குறேன், ஃபேஸ்புக் பாக்குறேன், இந்த வீடியோ இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கேன். கரெக்ட். இதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு வேலையை பாரு. இதனால எந்த மாற்றமும் இல்லைங்க. இதை உட்காந்து டைம் தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. இதை காசா மாத்த போறியா இல்லை காசா செலவு பண்ண போறியா முடிவு பண்ணிக்கோ. ஆனா இதுல நீ பண்ற செலவை நீ படிச்சு முடிக்கும் போது ரிட்டர்ன்ஸா வரலன்னா ஏங்க, இல்லைன்னா எனக்கு இதெல்லாம் இருக்க போது ஏங்க எல்லாம் சொல்ல போறாங்க. ஒர்க்கா இருக்குங்க. 2 + 2 = always 4. பட் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், 2 + 2 = 24 நினைச்சிட்டு இருக்கேன். தப்பு.